யாருக்கு கண்ணை வச்சோம் அப்படின்றத சொல்லக்கூடாது. ஓகே. ஏன்னா தட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஆக்ட். ஏன்னா இப்போ இந்த கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பணம் வாங்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த இது நிலைமை வரக்கூடாது, கண் தானத்துக்கு வரக்கூடாது. நாளைக்கு வந்து நான் தான் உங்கள் ஃபேமிலிக்கு கண்ணை கொடுத்தேன், அதனால் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுக்காக கம்ப்ளீட்டாக டோனர் ஃபேமிலிக்கும் சொல்லக்கூடாது, ரெசிபியன்ட் ஃபேமிலிக்கும் சொல்லக்கூடாது. சார் ரெண்டு பேருக்குமே தெரியாது. கண்ணை யூஸ் பண்ணுமா இல்லையான்றதை மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 கண்ணும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நானே கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் தான். ஸோ நான் ஒரு கண்ணு பண்ணேன். மை டாட்டர் இஸ் ஆல்சோ கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஷீ டிட் த அதர் ஐ. ஸோ 2 கண்ணுமே நல்லா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இந்த வயசானவங்க கண்ணெல்லாம் எடுத்து வந்துட்டு சின்ன பசங்களுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பக்கீரத் சாருக்கு பார்த்தா எப்படியுமே வயசு ஒரு 70 வயசு, 72 வயசு. இப்போ அந்த வயசில் இருக்கிறவங்க கண்ணை எடுத்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா மேம்? யூஸ்வலாக வந்து அந்த ஏஜ் கேப் வந்து யூஸ்வலாக 20 இயர்ஸ்க்குள்ளே தான் வச்சுருப்போம். பட் ஆனால் தெர் ஆர் சம் கண்டிஷன்ஸ். என்னென்னா அந்த கெரட்டோகோனஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து அவங்க லாஸ்ட் லேயரை விட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த கார்னியா மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இண்டிகேஷன், எந்த காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஓகே. ஸோ ஏஜ் வந்து இந்த மாதிரி இந்த லாஸ்ட் லேயர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர் இந்த கார்னியா. அது வந்து எண்டோத்தீலியம் சொல்லுவோம். அது மட்டும் இந்த ஏஜ் கேப்பை பார்ப்போம். மற்ற இதுக்கெல்லாம் வந்து we don't need to see the age gap because the rest of the cornea has got 5 layers. மீதி 4 layers we can use for any age. It is irrespective. The last layer மட்டும் we make sure that it's in very good condition before we transplant to anybody. And also more so for younger children. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா children they have a longer life. The reason என்னென்னா longer life. சரி, இப்போ ஒரு 20 வயசுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா அவங்க இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் உயிரோடு இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கண்ணு லாஸ்ட் ஆகுமா, அதை பார்த்துட்டு தான் அதுக்குன்னு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் இருக்குது, அது வழியாக எக்ஸாமின் பண்ணுவோம். எவ்ரி ஐ ஆஃப்டர் டொனேஷன் அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். சரி, இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்ணை வைக்கலாம், அந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்ணை வைக்கலாம், அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவோம். சுஹாஷினி மேம் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் டொனேட் பண்ணுறேன்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்களா, இல்லை சடனாக எடுத்த முடியுமா மேம்? இல்லை, சொல்லலை. ஐ திங்க் சுஹாசினி வந்து இஸ் காட் லாட் ஆஃப் சோஷியல் அவேர்னஸ். அவங்க நிறைய இது பண்ணுறாங்க. அண்ட் சார் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தட். டாக்டர் மோகன் ராஜன் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தேர் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் அவங்க டக்குன்னு அதை ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இறந்தவங்களுக்கு அது தோணவே தோறாது. அவங்க ஃபேமிலியில் அந்த படப்படப்பு, அவங்களோட துக்கம், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற டைமில் ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக ஒரு தேர்ட் பர்சன் ஹூஸ் க்ளோஸ் டு த ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மதர் இஸ் வில்லிங், ஆனால் ஒன் ஆஃப் த சில்ட்ரன் நாட் வில்லிங்னா கூட வி கேனாட் டேக் த ஐஸ். ஆல் ஆஃப் தெம் ஷுட் பி வில்லிங். எல்லாருமே க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் பி வில்லிங். இல்லைன்னா இப்போ நாங்கள் அங்கே 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா we cannot use their eyes. எல்லாரோட முழு சம்மந்தம் இருக்கணும். அதே மாதிரி இங்கே கன்சென்ட் வாங்கிடுறோம் நாங்கள். வில் டேக் அ கன்சென்ட் சேயிங் தட் இந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களோட ஐஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரின்றது